இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான செம்படுக்காய் மீன் குழம்பு செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். 1/2 கிலோ செம்படுக்காய் மீனை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளியே பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஒரு மீடியம் சைஸ் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ புளியை ஊற வச்சு 20 நிமிஷம் கிட்ட இருக்குதுங்க. புளியும் நல்லா ஊறி இருக்கு. இப்போ புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. கரைச்சிட்டு வடிகட்டி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது செம்படுக்காய் மீன் குழம்புக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்தாச்சுங்க. இப்போ கையை வச்சு இந்த தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. செம்படுக்காய் மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கின்னு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் குழம்பை கூட்டி வச்சாச்சுங்க. இப்போ மீன் குழம்பை தாளிச்சிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சாச்சுங்க. இப்போ இதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போது வடகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாங்க. வடகம் இல்லைனாக்கா வெங்காயம் கடுகு மட்டும் சேர்த்து தாளிச்சிக்குங்க. இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க. இதில் கூட்டி வச்சுருக்கிற மீன் குழம்பை ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்பை தாளித்து விட்டாச்சுங்க. இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற செம்படுக்காய் மீனை இந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. இப்போ மீன் குழம்புல செம்படுக்காய் மீனை சேர்த்தாச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும்.
மீன் குழம்பை கூட்டி வச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு அடுத்து தாங்க நம்ம நார்மலாக மீனை சேர்ப்போம். இந்த மீன் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே சேர்க்குறோன்னா அந்த மீன் வந்து கரையாதுங்க, கறி மாதிரி அப்படியே இருக்குங்க. அதனால தாங்க நம்ம ஃபஸ்ட்டே மீனை சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதித்து இந்த மீனில் உப்பு காரெல்லாம் நல்லா இறங்கி இருக்குங்க. மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்குது பாருங்கள். இப்போ மீன் குழம்பை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான செம்படக்காய் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மீனோட துண்டுங்க வந்துட்டு கறி மாதிரி இருக்குங்க, சாப்பிட முள்ளு கூட இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.